சமீப காலமாகவே சோசியல் மீடியா முழுக்கவே சங்கீதா விஜய் ஆகியோருடைய விவாகரத்து பேச்சு தான் அதிகமாக இருக்கு. அதிலுமே பிரபல செய்தி தொலைக்காட்சி நிறுவனங்கள் இதனை மட்டும்தான் 24 மணி நேரமுமே கவரேஜ் பண்றாங்க. பல முக்கியமான செய்திகளை அவங்க வெளியிடுறதே இல்லை அப்படின்னு தாவக்காவினர் தொடர்ந்து பல குற்றத்தையுமே முன் வச்சாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா பல செய்தி ஊடகங்கள் போலயே போலி கணக்க தொடங்கி அவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நிறைய சம்பவம் எல்லாம் அரங்கேறிச்சு. இது இந்திய அளவுல இல்ல, உலக அளவுல மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆகி பரபரப்பை உருவாக்குச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தாவேகா விஜய் அவர்களை அட்டாக் பண்ணும் விதமாக மற்றும் ஒரு முக்கிய பிரபலம் ஒருவர் திமுகவில் களமிறங்க உள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல தமிழக சட்டமன்ற தேர்தல் வருது. தற்போது பாத்தீங்கன்னா தமிழகத்துல உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுமே பொதுக்குழு கூட்டம், மாநாடு அப்படின்னு பட பிஸியாக இருக்காங்க. இந்த நிலையில தற்போது திமுக அவங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது திமுகவுடைய பிரச்சார கூட்டத்துல நடிகர் வடிவேலு அவர்கள் இணைஞ்சிருக்காரா. சோ வடிவேலு அவர்கள் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து பேசியே ஆக வேண்டிய சூழ்நிலையுமே இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா பலருக்குமே அதிர்ச்சி தரும் வகையில சமீபத்துல தளபதி விஜய் அவர்களுடைய விவாகரத்து பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருந்தது. சோ இந்த விஷயத்தை வைத்து தாவேகாவை இறங்கி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நடிகர் வடிவேலு அவர்கள் களமிறங்கி உள்ளதாக சொல்லப்படுது. சோ அப்படி வடிவேலு அவர்கள் செய்யும் பட்சத்துல கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்களுக்கு எந்த மாதிரியான பதிலடி கிடைச்சதோ அதனை விட 3 அல்லது 4 மடங்கு தாவேகா தொண்டர்களிடமிருந்து கிடைக்கும் அப்படின்னு எச்சரிக்கையுமே விடுத்திருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.